உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆடி அமாவாசையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடலில் குவிந்த திரளான பக்தர்கள் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளுப்பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். மேலும் விவரம். வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்றைய தினம் ஆடி அமாவாசை என்பதால் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இந்த கடற்கரையில் புனித நீராடி எள்ளுத்து பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது என்பது இந்துக்களுடைய பிரதான நம்பிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் இன்றைய தினம் இந்த பகுதிக்கு கூடியிருக்கிறதா, கடல் அலையா என்பது கூட தெரியாமல் மனித தலைகள் நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதி முழுவதும் காட்சியளிக்கிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளரின் தொடர்ச்சியாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகாலை முதலே வந்து இந்த பகுதியில் சாலையோரத்தில் தங்கியிருந்து இந்த அக்னி தீர்த்த கடற்கரையில் காலை 3 மணிக்கு துவங்கக்கூடிய அந்த ஆடி அமாவாசை நேரத்தில் அந்த நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளுப்பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதை தொடர்ந்து எள்ளுப்பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்ததன் பின்னர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 22 புனித தீர்த்தங்களில் புனித நீராடி அங்க இருக்கக்கூடிய பர்வதத்திரி அம்பாள் ராமநாத சுவாமியை வழிபட்டு தங்களுடைய பாவ விமோச்சை பெறுவதற்காக இங்கு பல்லாயிரக்கணக்கான, குறிப்பாக லட்சக்கணக்கான இந்த இடத்தில் கூடியிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் அதே போல மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆழமான பகுதிக்கு மக்கள் யாரும் செல்லக்கூடாது, தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சூழலில் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்காக கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து சென்று வழிபாடு நடத்துவார்கள் என்பதால் ஏற்கனவே சிறப்பு பேருந்துகளும் அதே போல முன்கூட்டிய பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது ரம்யமான சூழலாகவே இந்த பகுதி முழுவதும் காட்சி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே துவங்கி தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் இந்த புனித நீராடி இங்க இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய நாள் முழுவதும் இதே கூட்டம் நிலவும் என்பதால் தங்களுடைய பயண திட்டங்களை அதற்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷியாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.